வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தெய்வம் வந்துட்டு யார்கிட்ட நெருங்கும், யார்கிட்ட விலகி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார், ரொம்ப பிடிக்கவே பிடிக்காதவங்க யார், இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதில் ஒரு பகுதி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நேர்மையாக சம்பாதிக்கிறவங்களாக இருக்கணுங்க. நம்ம ஒரு சிலர் இருப்பாங்க, எல்லாரும் கிடையாது, நிறைய நேர்மையானவர்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஒரு சிலர் நம்ம நியாயத்துக்கு புறம்பாக சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, அவங்க நம்ம கோவிலுக்கு நிறைய கொடுத்துடலாம், கோவிலுக்கு நிறைய கோவிலுக்கு செஞ்சோம், தான தர்மங்கள்லாம் செஞ்சோம், அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் சாமிக்கு கும்பிட போகிறாங்க இல்லையா, அப்போ சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகலாம், பூ மாலைகள் வாங்கிட்டு போகலாம், பொங்க வைக்கலாம், கெடா வெட்டலாம், இதெல்லாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் விலகி ஓடிருன்னு சொல்லிட்டு நானே கண்கூட பார்க்குறேங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீதிக்கு புறம்பாக சம்பாதித்த பணத்தை கொண்டு கோவிலுக்கு தான தர்மங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி சம்பாதிக்காமையே இருந்திருக்கலாம் இல்லையா. நேர்மையான முறையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காசாக இருந்தாலுமே நேர்மையான முறையில் சம்பாதிக்கக்கூடியதாங்க நம்மளுக்கு நிலைக்கும். தெய்வமும் நம்மளை விரும்பி வரும். நீங்கள் இந்த இவ்வளோ நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு போய் தான் தெய்வத்தை கும்பிடணும்லாம் அவசியம் இல்லைங்க. நீங்கள் உண்மையான மனசோட தூய உள்ளத்தோட போயிட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே போதுங்க. தெய்வம் உங்களை கூடவே இருக்கும். எந்த ஒரு கஷ்டமும் கிட்டத்தில் நெருங்க விடாமல் கவசம் போல் பாதுகாக்கும். இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு நேர்மையாக சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் தெய்வத்துக்கே எதுவுமே பண்ண முடியல, மனசு கஷ்டமாக இருக்குது, நாம் தான தர்மம் பண்ண முடியலையே, நாம் தெய்வத்துக்கு எந்த ஒரு காரியமும் பண்ண முடியல, நம்மளால் முடியலையே. நீங்கள் இந்த கோவிலில் போய் நின்று மனசுருகி நீங்கள் இந்த தெய்வத்தை வேண்டினாலே போதுங்க. நீங்கள் அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு போகணும், இந்த பொருள் வாங்கிட்டு போகணும், பொங்க வைக்கணும், கெடா வெட்டணும், அது பண்ணணும், மாலைகள்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கூட இல்லைங்க. நீங்கள் நேர்மையாக சம்பாதிக்கிறீங்களா, நீங்கள் நீங்கள் தூய உள்ளத்தோடு நீங்கள் போய் நின்று அந்த தெய்வ சன்னிதானத்தில் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசுருகி வேண்டினாலே போதும். உங்கள் உள்ளத்திலே தெய்வம் குடியிருக்கும், உங்கள் கூடவே குடியிருக்கும். உங்கள் கூட எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றுற ஒரு கவசம் மாதிரி இருக்குங்க. அதை விட்டுட்டு போயிட்டு நேர்மையான முறையில் சம்பாதிக்காமல் நேர்மை இல்லாத வழியில் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் தான தர்மங்கள் பண்ணாலும் அது வேஸ்ட்டுங்க. அதனால் அந்த பாவங்களை கழிஞ்சிடும்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்புங்க. அந்த மாதிரி கழியவே கழியாது. நீங்கள் அந்த பாவத்துக்குரிய பலனை நீங்கள் தனியாக அனுபவிப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியத்துக்குரிய பலனும் தனியாக கிடைக்குங்க. அதனால் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் உண்மைக்கு புறம்பாக சம்பாதிக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் உங்கள் கிட்ட புண்ணியத்தை சேர்க்கவே சேர்க்காதுங்க. அது பாவமாக தான் சேர்க்கப்படும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இறைவனை நீங்கள் எவ்வளோ பெரிய கோவிலில் எந்த இடத்துல போய் நின்று வணங்கினாலும் சரி, எவ்வளோ பொருட்கள் நீங்கள் செலவு பண்ணாலும் சரி, உங்களுக்கு தெய்வம் விலகித்தாங்க போகும். உங்கள் கிட்டவே நெருங்காது. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்ட காலத்துலேயும் கை கொடுக்காது. அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், தெய்வத்துக்கு நேர்மையாக இருக்க பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் தூங்குறீங்களா, இன்றைக்கி நம்ம நேர்மையான முறையில் நம்ம எல்லாம் நடந்துக்கிட்டோம், நம்ம நேர்மையான முறையில் நம்ம சாப்பிட்டோம். அதே மாதிரி தாய் தந்தையரை மதிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்ற தாய் உங்களை 10 மாதம் செமந்து பெற்றிருக்காங்க இல்லையா, பெற்று வளர்த்து அவங்கள சுத்தம் பண்ணி எவ்வளோ ஒரு நீங்கள் உங்களோட இயற்கை கழிவுகள்லாம் சுத்தம் பண்ணி உங்களை அந்த அளவுக்கு உங்களை பார்த்து வளர்த்துருக்காங்க இல்லையா, அந்த தாய் மனசு மட்டும் எக்காந்து கொண்டு கோணுற மாதிரி நடந்துக்காதீங்க. இந்த தாய் யார் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் அந்த தாய் உங்களை இயல்பு அணுகாமல் உங்களை பாதுகாத்தான் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம கடவுள்களும் அது மாதிரி தாங்க நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளையை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பாவத்து மேலே பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்னைக்கு பொழுது நம்ம நிம்மதியாக தூங்குறதுக்கு நம்மளுக்கு எந்த பாவமும் சேராமல் இருக்கிறதாங்க ரொம்பவே நல்லது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.